சர்வதேச அளவில் நிலவும் எரிவாயு இறக்குமதி சிக்கலால் இப்போ நாடு முழுவதுமே சிலிண்டர் தட்டுப்பாடு தலை தூக்க தொடங்கியிருக்கு. இதன் நேரடி பாதிப்பாக நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்போ ஒரு இக்கட்டான சூழல் நிலவுது. குறிப்பாக புனித பயணம் வர பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக கூடும் நாகூர் அலங்கார வசூல், நாகூர் கடைத்தெரு மற்றும் வேளாங்கண்ணி பகுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் இங்கே வர பக்தர்களுக்கு நேரத்துக்கு உணவு கிடைக்காம ரொம்பவே சிரமப்படுற சூழல் இருக்குது. வெளியூர்லேருந்து வரும் படிக்க வர மாணவர்கள், அங்கே தங்கி வேலை பார்க்குறவங்கன்னு எல்லாருடைய வாழ்வாதாரமும் இப்போ பாதிக்கப்பட்டு நிற்கிதுன்னே சொல்லலாம். வடக்கு பால்பனச்சேரி குடோனில் காலி சிலிண்டர்களை குவிஞ்சு கிடந்தாலும் நிலைமையை சமாளிக்க முடியாமல் விநியோகஸ்தர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. இதனால் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் இப்போதைக்கு அவசர தேவைகளான மருத்துவமனைகள் மற்றும் தங்கு விடுதிகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து சிலிண்டர் வழங்க உத்தரவு போட்டிருக்காரு. அதனால் நாகூர் மற்றும் வேளாங்கண்ணிக்கு வர திட்டமிடும் பக்தர்களே, இப்போதைய நிலவரத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பயணத்தை முறையாக திட்டமிடுங்க. முடிஞ்ச வர உணவு தேவைகளுக்கு மாற்று ஏற்பாடுகளோடு வர்றது உங்களுக்கு நல்லது. இந்த தகவலை மற்றவங்களுக்கும் பயன்பட இதை பகிருங்க. பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க.